Hi, system of particle and rotational motion ஒரு sum பார்க்கலாம். So question என்னன்னா 4 point masses each of value m are placed at the coordinates of square ABCD of side L. Okay. The moment of inertia of the system about an axis passing through A and parallel to BD is. Actually நமக்கு question பார்த்தோன்னே like most of the people skip பண்ணிடுவாங்க. என்ன ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது நம்ம படித்ததில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் உங்களுக்கு ஒரு என்ன சஜஷன் சொல்லுவேன்னா லைக் என்ன மாதிரி இந்த மாதிரி சம்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணி நெக்ஸ்ட்டு அந்த கன்க்ளூஷன் வாங்க உங்களால் இது பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்றதுக்கு. ஸோ ஆனால் சம் கொஷின் பார்க்கும்போது டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் சம் போட மேபி டயக்ராமுக்கு அப்புறம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, 4 கார்னருக்கு வந்து பாயிண்ட் மாஸ் வந்து எம்ன்னு இருக்குது. அந்த 4 கார்னருக்கு ஒரு பேர் கொடுத்துட்டாங்க ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அதாவது பிடிக்கு பேரலாக, அதாவது பிடின்றது என்னென்னா டயகனல் ஆஃப் திஸ் ஸ்கொயர், இதுக்கு பேரலாக ஏ வழியாக ஒரு ஆக்சிஸ் இருக்குது. அந்த ஆக்சிஸில் வந்து ரொட்டேட் பண்ணும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் கேட்குறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஓகே லைக் இந்த சம் எனக்கு தெரியுமே, இது ரொம்ப சிம்பிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கும்போது வேணால் நமக்கு டிஃபிகல்ட்டாக தெரியலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் டயக்ராம் வரைஞ்சி என்ன கேட்குறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. லைக் வீடியோ பாஸ் பண்ணிட்டு லைக் இதுக்கு என்ன ஸ்டெப் நீங்கள் போடுவீங்கன்ற சொல்லுங்கள், ஐ வில் அப்ரிஷியேட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இது வந்து லெட்ஸ் சே ஆர்ஜின் ஓ, இந்த டாட் வர மாட்டேன், ஆர்ஜின் ஓ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆர்ஜின் வழியாக இந்த ஐபிடி இருக்குல்ல, ஐபிடி கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது பிடி வழியாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஏன் கண்டுபிடிக்க போகிறேன்னா எனக்கு அது ரொம்ப ஈஸி கம்பேர் டு அனதர் மெத்தட். அனதர் மெத்தட் என்னென்னா நீங்கள் டேரெக்டாக இதுவே ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வச்சுட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். பட் அது நமக்கு கஷ்டம். ஓகே, லைக் அது கொஞ்சம் டிஃபிகல்ட் டர்ம்ஸ் தான். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஐபிடி கண்டுபிடிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பேரலல் ஆக்சிஸ் தியரம் எல்லாத்துக்கும் தெரியும். பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணி நான் கொஷினில் கேட்டிருக்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கொஷினில் எதானே கேட்டிருக்காங்க, லெட்ஸே இல்லை அவங்களே சொல்லிட்டாங்க இந்த லைனும் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஓகே, இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் லெட்ஸே ஆர் ஓஏ. ஸோ கொடுத்துருக்க அதாவது ஆஸ்க் பண்ண லைக் நமக்கு தேவையான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் நத்திங் பட் ஃப்ரம் பேரலல் ஆக்சிஸ் தியரம் ஐபிடி ப்ளஸ் கேபிட்டல் எம், அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆர்ஓஏ ஸ்கொயர். இது தெரியும் தானே பேரலல் ஆக்சிஸ் தியரம். லைக் ஒரு ஆக்சிஸ் வழியாக நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரிஞ்சுதுன்னா அந்த ஆக்சிஸ்லேருந்து பேரலல் எந்த ஆக்சிஸில் உங்களுக்கு வேணும்னாலும் அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் எம்ஆர் ஸ்கொயர். எம்ன்றது டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம், ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் பேரலல் லைன்ஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நமக்கு இப்போ ஐபிடி கண்டுபிடிக்க தெரியும். கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி தான். லைக் த ஃபஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பேரலல் ஆக்சிஸ் தியரம் வச்சு நமக்கு தேவையான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது கொஷினில் கேட்டிருக்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஐபிடி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா டிஸ்க்ரீட் மாஸாக இருக்கும்போது எம்ஆர் ஸ்கொயர். ஓகே, அப்படின்னா என்னென்னா லெட்ஸே நான் ஒரு ரிஜிட் டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். இப்படி ஒரு ரிஜிட் டயக்ராம் இருக்குது, ரிஜிட் பாடி இருக்குது. இதுதான் என்னோடய ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இங்கெல்லாம் மாசஸ் இருக்குது. ஸோ இப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது இந்த ஆக்சிஸ்க்கு இந்த ரிஜிட் பாடிக்கு இப்படி ஒரு மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்போது அந்த டாட்ஸ் வச்சுருக்கேன்ல அங்கெல்லாம் ஒவ்வொரு மாசஸ் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா இங்கே பாருங்கள், இது மாஸ் M1, இது வந்து இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து R1ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. இது வந்து M2, இது வந்து டிஸ்டன்ஸ் R2ல் இருக்குது. இது வந்து M3 டிஸ்டன்ஸ் R3ல் இருக்குது. இது வந்து M4 டிஸ்டன்ஸ் R4ல் இருக்குது. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா I = இதே ஃபார்முலா தான் அப்படியே இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் M1R1 ஸ்கொயர் ப்ளஸ் M2R2 ஸ்கொயர். லைக் அவ்வளோதான். லைக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் நத்திங் பட் அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து மாஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாஸ் அண்ட் த ஆக்சிஸ், அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட இது எக்ஸ்ப்ரெஷனோட டெஃபினிஷன். சரி, ஓகே. இப்போ நம்ம கேஸுக்கு அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எப்படி உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் கரெக்டாக, ஏன்னா ஐபிடி. இப்போது இந்த டிபி இந்த 2 பாயிண்ட்லேயும் இருக்க மாஸ் வந்து அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் தான் இருக்குது. அப்போ அதுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு அர்த்தம், 0ன்னு அர்த்தம். ஸோ அந்த மாஸ் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது.
புரியுதா? ஏன்னா தட் மாஸ் இஸ் லைஸ் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் தான் அந்த மாஸ் இருக்குது. ஸோ நமக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஆர் வேணும்ல, ஆர் ஸ்கொயர். ஆரே கிடையாதுல்ல, 0 தானே. ஸோ அதோட கான்ட்ரிபியூஷன் கிடையாது. பட் இன்னொரு இடத்துல இன்னும் ஆன் அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவோட கான்ட்ரிபியூஷனும் சியோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐபிடி இஸ் நத்திங் பட் இது வந்து ஆர்ஓஏன்னு வச்சிட்டோம்னா, அதே மாதிரி இது வந்து ஆர்ஓசி. ஸ்மால் எம் ஆர்ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் எம் ஆர்ஓசி ஸ்கொயர். சரி, ஓகே. இப்போ ஆர்ஓஏ ஆர்ஓசி தெரியணும். இதுக்கு வந்து சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஒரு ஸ்கொயரோட டயகனல் என்னென்னு உங்களுக்கு தெரியுமால, பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி. லைக் இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் கரெக்டாக. இதோட சைடும் இந்த சைடும் எல், இந்த சைடும் எல். அப்போ இது வந்து √2l. பைத்தகரஸ் தியரம் தான், சிம்பிள். ஆனால் எனக்கு ஆர்ஓஏன்றது அந்த டயகனலில் பாதி. அப்போன்னு என்ன அர்த்தம்? √2l/2. அது எப்படி எழுதலாம்? l/√2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படின்னா லைக் அங்கே பாருங்கள், ஆர்ஓஏ ஈக்குவல் டு ஆர்ஓசி, ரெண்டோட லென்த்துமே சேம் தான். ஸோ இட்ஸ் இஸ் நத்திங் பட் m இன்ட்டு ஸ்கொயர் வேணும். ஸோ l²/2 ப்ளஸ் m இன்ட்டு l²/2, நத்திங் பட் ml². சரி, ஓகே. இப்போ எனக்கு ஐபிடி தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு எம்ன்றது டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம். இப்போ நமக்கு மொத்தம் 4 பாயிண்ட் மாசஸ் இருக்குது. ஸோ டோட்டல் மாஸ் இஸ் நத்திங் பட் 4 small m. ஸோ ml² ப்ளஸ் 4m. ஆர்ஓஏ ஸ்கொயர் என்ன? ஆர்ஓஏன்றது l/√2. அப்போ அதோட ஸ்கொயர் வந்து l²/2. ஸோ இதுவும் கேன்சல் ஆகி 2ன்னு வந்துடும். ஸோ ml² ப்ளஸ் 2ml², 3ml². ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ லைக் எகெயின் நான் சொல்கிறது தான், கொஷின் ஸ்டேட்மெண்ட்டாக படிக்கும்போது நமக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும். பட் ஒன்ஸ் நீங்கள் டயக்ராம் போட்டு என்னென்னு பிரெயினில் அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் வந்து ரே ஆப்டிக்ஸில் வந்து சம்ஸ் பார்க்கலாம். பை.